ஓம் பிரம்மதேவாய நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பயதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஓம் பிரம்மதேவாய நமः. இன்றைக்கி பேசுகிறது என்ன அப்போ அந்த மேஷ ராசி பலன் எப்படி இருக்கும் 14ஆம் தேதிಯಿಂದ 21ஆம் தேதி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படி பேசும்போது இந்த வாரத்தில் 2 கிரகங்களும் 3 கிரகங்களும் ಬದಲಾವಣೆ ಆಗಿருக்கு. அதில் ಒಂದು ಅಂಗಾರಕನ್ கன்னியாலிருந்து துலா ராசிக்கு வராரு. அது அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி புதன் சிம்மத்திலேருந்து கன்னியா ராசிக்கு வராரு. என்ன லாபம் இருக்குது மேஷ ராசிக்கு கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன், கேட்டு பாருங்கள், கேட்டுட்டுங்க. மேஷ ராசிக்கு இந்த வாரம் நல்லா பணம் அள்ளி கொட்டிகிட்டு இருக்குது. இந்த வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க, அந்த ப்ராப்ளம் நிறைய போயிடும். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரருக்கு இந்த வாரத்தில் ரொம்ப பணம் அள்ளி கொடுக்கும். யாரெல்லாம் மேஷ ராசியில் இந்த கல் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு பணம் அள்ளி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கடையில் உங்கள் வண்டியிலே இல்லை உங்கள் வீட்டில் இந்த மேஷ ராசிக்காரர் இந்த கல்லை வச்சாலே போதும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ பணத்துக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள். ஏன்னா சனி பகவான் மேஷ ராசிக்கு 12ல் மறைகிறாரு. அப்போ தான் 10 குடியவன் 11 குடியவன் லாபாதிபதி மறைகிறாரு. இந்த கல்லில் சனி சீக்ரெட்டே இருக்குது. இதில் இருக்குது. மேஷ ராசிக்கு இந்த கல் உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். இந்த கல்லை நீங்கள் வீட்டில் வச்சாலே போதும், உங்கள் கடையில் கேஷ் பாக்ஸ் வச்சாலே போதும். நீங்கள் வண்டி என்ன கார் ஓட்டுறீங்களா, பூக்கடை வியாபாரமா, எந்த கடை வச்சாலும் சரி இந்த கல் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் பணம் அள்ளி கொடுக்கும். மேஷராசிக்காரருக்கு இந்த யோகத்தை கொடுக்கும். இந்த கால் வழி எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த கல்லால் அவ்வளோ யோகம் இருக்கும். மேஷராசிக்காரருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகலை, வாழ்க்கையில் ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலை, என்னடா எல்லா திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டேன், பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாம் நவகிரகம் சுற்றிட்டேன், ஆனாலும் கூட கல்யாணம் ஆகலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கல் மட்டும் உங்கள் வீட்டில் வச்சாலே போதும். இந்த கல் வச்சாலே போதும் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா அமையும். இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்குற பலம் அங்காரக்கன் 7ல் வராரு. உங்கள் ராசியாதிபதி 7ல் வந்தால் உங்கள் ராசிக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அவங்க சனி பார்வை அங்காரக்கனோட பார்வை உங்கள் ராசி பட்டாலே எல்லா கடை பிரச்சனையும் இந்த வாரம் தீரும். இந்த கடத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த 2 கல் உங்கள் வீட்டில் சேர்த்து வைங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு சின்ன கல்லாலும் சரி பெரிய கல்லாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கணும். உங்கள் உடம்பு டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு பாதி பாவம் போயிடும். பூர புண்ணிய ஸ்தானத்தில் யோகத்தை கொடுக்குற 2 கிரகம். இந்த கிரகம்னா நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அள்ளி பணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த யோகத்துக்காரனே இந்த 2 பேர் தான். இந்த 2 யோகக்காரன் ரொம்ப பணத்தை கொடுக்குறாரு. இந்த யோகத்தை நீங்கள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்னா மேஷராசிக்கு குரு பகவான் இந்த கல்லில் வாசிக்கிறாரு, இதில் தான் இருக்கிறாரு. குரு பகவான் இந்த கல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் பார்த்தால உங்கள் கேஷ் பாக்ஸில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். மேஷராசிக்கு குரு 3ல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால தான் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாரத்தில் புதன் சூரியன் 5ல் இருக்கிறார் 17ஆம் தேதி வரைக்கும். சூரியன் புதன் மேஷராசிக்கு ரொம்ப நல்லதே செய்வார், ரொம்ப நல்லா செய்வார். சந்திரன் மாற்றி வந்துட்டு இருக்கிறார். அவங்க விட்டுடுங்க 2 நாளைக்கு ஒரு ராசி சேஞ்ச் பண்ணுவார். ரொம்ப விசேஷம் என்ன பண்ணால் மேஷராசிக்கு ராகு பகவான் நல்ல லாபத்தை தருவார். நீங்கள்லாம் துர்கை அம்மாவுக்கு விளக்கேற்றணும். இந்த ராகு காலத்தில் சனிக்கிழமை நாள் யாரெல்லாம் ராகு காலத்தில் அம்பாளுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற கிராம தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு போயிட்டு நெய் விளக்கு எலுமிச்சை பழத்தில் ஏற்றுனா உங்களுக்கு நல்லா அள்ளி கொடுக்குறாரு. ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாரு. மேஷராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். பணம் அள்ளி கொட்டு இந்த கல்லை யூஸ் பண்ணுங்கள், பணம் சேரும். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் கேட்டுக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 25,000 லட்சம் பேர் ஜாதகம் பார்த்துக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் என்னோட டெக்னிக் என்ன தெரியுமா, உங்களுக்கு லக்கி நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குது, என்னென்ன லக்கி நம்பர் வாங்கினா நல்லா இருக்குதோ, என்ன லக்கி நம்பர் வண்டி வாங்கினா நல்லா இருக்கோ, என்னோட அக்கௌண்ட் நம்பர் லக்கி நம்பர் வாங்கினா நல்லா இருக்கும், என்னென்ன ட்ரெஸ் டெய்லி போடணும், என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ண நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரத்னங்கள் போட்டால் நல்லா இருக்கும். கல் போட்டாலே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் வர ஒரு ரத்னங்கள்
இந்த ரத்னங்கள் போட்டாலே எவ்வளோ நல்லது நடக்கும், இந்த ரத்னங்களும் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும். இது போட்டால் எப்படி, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறதுக்கு, என்னோட டேட்டில் நட்சத்திரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும். மக்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி புது நேம் வைக்கணும், என்ன மாதிரி ஸ்டைலில் நேம் இருக்கணும், என்னென்ன லெட்டருக்கு யோகா இருக்கும், இந்த லெட்டருக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் என்னடா எங்கள் அப்பா நல்லா வாழல, எங்கள் தாத்தா நல்லா வாழல, எங்கள் பாட்டி நல்லா வாழல, எங்கள் அம்மா நல்லா வாழல, நான் கூட நல்லா வாழ முடியாது, எனக்கு படிப்பும் இல்லை புத்தியும் இல்லை, என்னடா இருக்கிறவங்க நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறேன். உங்கள் குழந்தை நல்லா சூப்பர் ஸ்டார் ஆகணும், உங்கள் குழந்தை கலைஞர் மாதிரி ஆகணும், உங்கள் குழந்தை ஜெயலலிதா மாதிரி ஆகணும், உங்கள் குழந்தை அஜித் விஜய் மாதிரி ஆகணும்னா உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எந்த நேரத்தில் உங்கள் குழந்தை பிறந்த உங்களுக்கு பணம் அள்ளி வரும், புத்தி வரும், அறிவு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கணும், அதை ஒரு டைம் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் அண்ணாமலை இது பாஷல் பாடுவார், ஆட்டோக்கார பாடு இலவசமாக வந்து போகிறேன், அந்த மாதிரி உங்கள் இந்த குழந்தை பிறக்கிற டைமுன்னா நீங்கள் நல்ல நேரம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா, இப்போ தான் என் குழந்தைக்கே சிஜரிங் நடந்துருக்குது, எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த டேட்டில் என்ன குழந்தை பிறந்துட்டா எனக்கு சக்ஸஸ் வரும், எங்கள் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும். அதை மாதிரி யோகத்தை கொடுக்குற டைம் என்ன டைமு, அந்த டைமை எடுத்துக்கிட்டு குழந்தை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தா போதும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்கள் டைம் கெட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தை பிறந்தவொடனே உங்களுக்கு சக்ஸஸ் வெரி சக்ஸஸ் வரும். இந்த டைமை நமக்கே ஃபோன் பண்ணி எடுத்துங்க. கண்டிப்பாக பாருங்கள், குழந்தை பிறக்கும்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் வரும்னு எடுத்துக்க பாருங்கள். இது என்னோடய டெக்னிக். இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணிங்க, நீங்கள் கூட பணக்காராகலாம். உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற நட்சத்திரம் என்ன, யோகத்தை கொடுக்குற நட்சத்திரம் என்ன, அறிவு கொடுக்குற நட்சத்திரம் என்ன, அந்த அறிவு டைம் நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு டைம் கொடுக்குற அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம். இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றேன். கண்டிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறேன்.